விஜய் வரும்போது நம்ம என்ன நினச்சோன்னா, இவங்களை வந்து இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் பேசுவாங்க, அரசியல் மயப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் விஜயோட பாலிடிக்ஸை வாட்ச் பண்ணும்போது இது எதுக்காகவே நான் வரவே இல்லை. நான் வந்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம், நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும், எனக்கு சிஎம் ஆகணும். விஜய் ஒரு வேலையை தெளிவாக பண்ணிகிட்டே இருக்கார். என்னென்னா, ஒரு எதிரியை காமிச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த எதிரி யாருன்னு கேட்டால் கொள்கை எதிரிலாம் கிடையாது. தனக்கு யாரெல்லாம் காம்படிட்டிவாக இருக்காங்களோ, எனக்கு யார் தான் வந்து இந்த காம்படிஷனாக இருக்காங்களோ அவங்கள எதிரியாக காமிச்சு ரசிகர்களை மக்களை உசிப்பேத்தி இவன் தான் இதை வந்து முன்னாடி ரஜினிக்கு பண்ணார், அஜித்துக்கு பண்ணார். சினிமாவில் அவங்களாம் காம்படிஷனாக இருந்தாங்க. அஜித் இருந்தார், ரஜினி இருந்தார். அவங்கெல்லாம் எதிரி, அவங்க கூட நீங்கள் சண்டை போடுங்கன்னு ஃபேன்ஸை உசிப்பேத்தி விட்டுட்டே இருந்தார். இப்போ யார்? ஸ்டாலின். எனக்கு சிஎம் ஆகணும், நான் அந்த நாற்காலியில் உட்காரணும், அதை தடுத்து என்னை வரவிடாமல் பண்ணுறது யார்? ஸ்டாலின். இதை தவிர ஸ்டாலினை எதுக்குறதுக்கு விஜய்க்கு ஒரே ஒரு காரணம், விஜய் ஃபேன்ஸை தவிர யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸை ரொம்ப பண்ணி வச்சிருக்காங்க, அஜித் ஃபேன்ஸை ரொம்ப பண்ணி வச்சிருக்காங்க. பிஜேபியை தவிர எல்லாருக்கிட்டையும் இவங்க ரொம்ப பண்ணி வச்சிருக்காங்க. பிஜேபி ஓட்டு வேணா வரும் இவங்களுக்கு. விஜய் எப்படின்னா, அவர் ஒரு 2 லைனில் சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு வந்து நம்ம உட்காந்து விளக்க உரை எழுதிக்கிட்டே இருக்கணும். அவர் வந்து ஒரு திருவள்ளுவர் 2 அடி 7 வார்த்தையில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவார். நம்ம உட்காந்து அப்படியே விளக்க உரை எழுதிட்டு இருக்கோம். என்னவென்று சொல்வதம்மா. ஹலோ, டேக்ல இருக்கோம். இதெல்லாம் வருங்க, இதெல்லாம் வருங்க. லைவா இது? ஆமாம், லைவ் இல்லை, லைவ் மாதிரி தான் எல்லாமே வந்துடும், அப்படியே அன்கட்டு. இன்னைக்கு ஜேஎன்யூவிலிருந்து பாப்சா என்கின்ற அமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படி அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் அந்த மாதிரிலாம் நிறைய மாணவர் அமைப்புகள் இருப்பாங்களோ, அதுபோல் அங்கே பிர்சா அம்பேத்கர் ஃபூலே ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாணவர் அமைப்பு. டெல்லி ஜேஎன்யூவில் சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் எது நடந்தாலும் அதில் முன்னணியில் நிற்பது வந்து பாப்சா தான். அந்த வகையில் பாப்சாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் திரு முகமது அனஸ் நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே வந்து டெல்லிக்கு நேரடியாக போன போது பாப்சாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இன்று இருக்கக்கூடிய திரு அனஸ் அவர்களை நம்ம பேட்டி எடுத்திருக்கிறோம். அவரோட தான் நம்ம இன்னைக்கு உரையாட வழி தோன்று. ஆமாம், தொடர்ந்து நம்ம சந்தோஷ் வந்து அவரோட பேரலையில் நிறைய உரையாடல்களில் ஈடுபட்டிருப்பார். நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். வணக்கம் திரு அனஸ் அவர்கள். வணக்கம். அவர் இந்திரா லீடு கொடுத்த மாதிரியே ஜேஎன்யூங்கிறது வந்து எங்கள் எல்லாருக்கும் அப்படியே மெய்மறந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. போராட்டம் ஆர்ப்பாட்டம் எது ஒன்றுனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு வைப்ரண்ட்டாக ஆகுது அப்படின்னா அதுக்கு ஜேஎன்யூவை சாம்பிளாக பார்ப்போம். இவர் வந்து ஒரு 10 வருஷமாக கோமாவில் இருந்திருக்கிறாரு, அதனால அவர் பழைய கதையெல்லாம் சொல்கிறாரு. புது கதையை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இருக்க இல்லை, மாணவர்கள் மத்தியில் நாங்கள்லாம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிதான அரசியல் கட்சிகள் பலவும் தோன்றி இருக்கின்றன. அதில் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சியாக தாவேகா அப்படிங்கிற கட்சி இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது வந்து வனவிலங்குகளுக்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சமீபத்தில் கொண்டாடப்படுது. ஆனால் மாணவர்கள் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், என்னதான் டெல்லியில் இருந்தாலும் பாலிடிக்ஸ் அப்படின்ற அடிப்படையில் உங்ககிட்ட அந்த ரிலேட்டடான சப்ஜெக்டில் சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் அனில் தானா? வால் லைட்டாக தெரியுது, அதுக்காக கேட்குறேன். இல்லை, அனில் இல்லை. இல்லை. அப்போ யார்? வன்மோ. அப்போ அனிலை பிடிக்காது, அதனால அவர் அனில் எதிராக பேச போகிறார். நம்மளாம் ஆமையாக இருக்கிறது நடிகராக பிடிக்கும். நடிகராக அரசியல் வந்தால் வேற ஒரு பார்வை இருக்குல்ல, அதை பேசிடலாம். ரைட்டு. எப்படி இருக்குது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னப்போ இந்த மாணவர்கள் அரசியல் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சு? விஜய் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரும்போது பர்சனலாக நான் என்ன நினச்சேன்னா, அது வந்து ஒரு வகையில் அது நல்லதுன்னு நினச்சேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் யங்ஸ்டர் பாப்புலேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட், சினிமா ஓரியன்டாக இருக்கும். சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க? சினிமா, எந்த மூவியோட கலெக்ஷன் அதிகம், எந்த ட்ரெய்லர் எவ்வளோ வியூஸ் எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி. சல்மான் மாதிரியே இருக்கார்ல? இல்லை, யார் மாதிரினே? துல்கர் சல்மான் மாதிரியே இருக்கீங்க. இதெல்லாம் வருமா? எல்லாமே வரும், கமெண்ட்லேயே வருங்க இப்போ. ஓகே.
அப்போ வந்து நம்ம நினச்சோம் சரி ஓகே இந்த மாதிரியான ஒரு பாப்புலேஷன் இருக்குது. நீங்கள் வந்து சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா பற்றி அதிகமாக பேசுவாங்க. அது மீம் கிரியேட்டர்ஸ்னால் சோஷியல் இஷ்யூ பேஸ்ட் மீம் கிரியேட்டர்ஸ் கிடையாது, ஃபன் மீம் கிரியேட்டர்ஸ். சினிமாவை பற்றியான மீம்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் vlogs அதிகமாக இருக்கும், ட்ராவல் vlogs அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. பட் ரியல் இஷ்யூஸ், சோஷியல் பேஸ்ட் இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தாங்க. அது வந்து உண்மையிலே ஒரு வருத்தக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இங்கே உள்ள யூனிவர்சிட்டிஸில், காலேஜஸில் மாணவர் சங்க தேர்தல் கிடையாது. இப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஹைதராபாத்தாக இருக்கட்டும், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் மாணவர் சங்க தேர்தல் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. எப்படி இருக்குன்னா இண்டிவிஜுவலாக ஒருத்தங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கல்ச்சர்ஸ் நடத்துறதுக்காக ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு கொள்கை இருக்காது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காது. இப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ விஜய் வரும்போது நம்ம என்ன நினச்சோன்னா இவங்களை வந்து இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து இஷ்யூ பேஸ்டு பாலிட்டிக்ஸ் பேசுவாங்க, அரசியல் மயப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்பினோம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அவர் வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, பாஜக அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, கொள்கை எதிரின்னு பாஜகவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. பாஜகவோட கொள்கை என்ன? பார்ப்பனியம், ஹிந்துத்துவம், சனாதானம், பிரிவினைவாதம், ஹிந்தி, இந்து ராஷ்டிரா, அகண்ட பாரதம். இந்த கொள்கையை தான் அவர் எதிரின்னு சொல்கிறாரோ. இதை பற்றி தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸை போய் சனாதானம்னா என்ன, நீங்கள் ஹிந்தி எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டோட வரலாறு என்ன, இப்போ விஜய் பின்னாடி போகிறாங்களா, அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒன்று கேளுங்க, எதுவுமே தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் இதை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சி அதனாலே சந்தோஷப்படும். அவங்களுக்கு நிறைய தெரியுது சார். அப்படியா? ஆமாம், நம்ம பார்த்து தானே இருக்கோம். குப்பை பொறுக்கிறவனுக்கு 10 ஒய்ஃப் இருக்கு, குப்பை பொறுக்கிறவனுக்கு 7 பொண்டாட்டி இருக்கு. இதெல்லாம் கணக்கு கரெக்டாக எடுத்து வச்சிருக்காங்க. அது அந்த சினிமாவில் யார் நம்பர் 1 கலெக்ஷனு, தேட்டரில் முதல் நாள் வசூல் என்ன, அந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. மூணாவதாக வந்து கொள்கை தலைவர்னு சொன்னார்ல பெரியார், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அவங்களோட பெரியாருடைய கொள்கை என்ன, பெண்ணியவாதம் பேசினார், அம்பேத்கர் சாதி ஒதுக்கு பேசினார், இதெல்லாம் எடுத்து மக்கள் படிப்பாங்க அப்படின்னு நம்ம இந்த 3 விஷயத்தில். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் விஜயோட பாலிடிக்ஸை வாட்ச் பண்ணும்போது இது எதுக்காகவே நான் வரவே இல்லை. நான் வந்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம், நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும், எனக்கு சிஎம் ஆகணும். அதை தவிர எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது, மக்கள் நல்ல நோக்கம் கிடையாது, கொள்கை நோக்கம் கிடையாதுன்னு தெளிவாக புரிய வச்சுட்டாரு. இல்லை, மக்கள் நலனும் கொள்கையும் அது எல்லாமே இருக்கிறது தானே. அவர் முதலமைச்சர் ஆனாலே இதெல்லாம் செஞ்சிருவார்ல. எப்படி நம்புறீங்க? why should I believe விஜய்? நீங்கள் நேற்று ஸ்பீச் கேட்டீங்களா? நேற்று ஸ்பீச் தஞ்சாவூர் என்ன சொன்னார்? உரம் பிரச்சனையா நான் வந்தா தீர்த்துருவேன், மீனவர்கள் பிரச்சனையா நான் வந்தா தீர்த்துருவேன். சரி, இப்ப இருக்கிறவர் என்ன பண்றாரு? இப்ப இருக்கிற சிஎம் லெட்டர் எழுதுறாரு, மோடியை நேரில் பார்த்து சொல்றாரு, வேற ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. நீ வந்தா என்ன பண்ணுவ? நான் வந்தாலே தீர்த்துருவேன். எப்படி நம்பணும்? அவர் பேராஸ்டமாலுங்க, என்ன நோயா இருந்தாலும் வாயில் அள்ளி போட்டா தீர்த்துருவாரு. அதை நம்புறதுக்காக ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும்ல. விஜய் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணல, 2010 தலைவாவிலே டைம் டு லீட் அப்படின்னு போட்டார். அப்பவே அவருக்கு வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை வந்துட்டு, அப்பயே அந்த அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சு அடின்னு அடிச்சாங்க. நாம அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 16 வருஷம் இருந்திருக்காருல்ல, ஒரு அரசியலுக்கு வரணும்ட்டு 16 வருஷமா முடிவு பண்ணார்னா அதுக்கான வேலையை செஞ்சிருக்கணுமா இல்லையா? எனக்கு எதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலன்னா he has taken people for granted. பீப்புளை வந்து கிராண்டடாக எடுத்துட்டாரு. எதை வச்சு? எனக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஓகேங்களா, 12 மணிக்கு வர சொல்கிறீங்க, நான் ஒரு 4 மணி நேரம் லேட்டாக வரேன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு எனக்கு தோணும்ல. அவர் இந்திரகுமார் அவர்கள், மில்டன் அவர்கள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணி நான் சீக்கிரமாக வரணும். அப்படி வர லைக் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மக்கள் தானே எனக்காக என்ன வேணால் செய்வாங்க, எனக்காக வெளியில் நிற்பாங்க, எனக்காக சாக கூட தயாராக இருக்காங்க. அதை பார்த்து ரசிக்கிற இதை வந்து என்ன சொல்லுவோம்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். எல்லாமே தன்னை சுற்றி தான் எங்கள் செல்ஃப் சென்ட்ரி. நாசிமாவன் உங்கள் விஜய், ஹூ ஆர் யூ? நான் எதுக்கு? உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய். எப்படி என் நெஞ்சில்? நீங்கள் சினிமாவில் ஆக்டர் நல்லா டான்ஸ் ஆடினா எங்கள் நெஞ்சில் நீங்கள் குடியேறிவீங்களா? எனக்கு என்ன அரசியல் முக்கியம்? ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறேன். என்னன்னா, யார் என்ன ரூல் பண்ணணும், யார் என்ன ஆட்சி செய்யணுங்கிறத விட யார் என்ன ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு எனக்கு இருக்கு. யார் ஆட்சி செய்யணும், திமுகவா காங்கிரஸா? அந்த தெளிவு உங்களுக்கு இல்ல. அதை வந்து அவர் தான் கொடுக்குறேங்கிறாரு. அப்படியா? நீங்க எல்லாம் ஏமாந்துக்கிட்டு இப்ப நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க? அவர் அரசியலுக்கு வந்ததுனால தானே பேசுறீங்க. அதுதான் என் வெற்றின்றாரு. நல்லா நம்ம இதை பேசவே இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம நினைச்சோம் அவங்க பேசுவாங்கன்ட்டு. ஆனா விஜய் ஒரு வேலையை தெளிவா பண்ணிட்டே இருக்காரு. என்னன்னா, ஒரு எதிரியை காமிச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த எதிரி யாருன்னு கேட்டால் கொள்கை எதிரிலாம் கிடையாது. தனக்கு யாரெல்லாம் காம்படிட்டிவாக இருக்காங்களோ, எனக்கு யார் தான் வந்து இந்த காம்படிஷனாக இருக்காங்களோ அவங்கள எதிரியாக காமிச்சு ரசிகர்களை மக்களை உசிப்பேத்தி இவன் தான் எதிரி. இதை வந்து முன்னாடி ரஜினிக்கு பண்ணார், அஜித்துக்கு பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் பிகில் ஆடியோ லான்ச் எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஒருத்தங்க அவங்க கேள்வி கேட்பாங்க, உங்கள் தேட்டரில் வந்து உங்கள் ரசிகர்கள் வந்து பேனர் போஸ்டர்லாம் வைக்கிறாங்களே, அதை போய் சில மக்கள் வந்து போய் கிழிக்கிறாங்க.
சில ஃபேன்ஸ் வந்து போய் கிளிக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை பேசிகிட்டே இருக்கும்போது விஜய் ஒன்று சொல்லுவார், அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு எஃபர்ட் போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்களே, அதை போய் நீங்கள் கிளிக்கிறீங்கன்னா அவங்க கோவம் நியாயம்தானே அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன சொல்ல வரீங்க, அவனே முட்டாள்தனமாக தேட்டரில் போய் சண்டை போயிட்டுருக்கேன், அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை திருத்தணுமா? நீ பண்ணுற செட் நியாயம் தானே, உசிப்பேத்தி அதான் அந்த காக்கா குருவி ஒரு பெரிய அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு பெரிய மனுஷன் மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அப்போ வந்து சினிமாவில் அவங்களாம் காம்படிஷனாக இருந்தாங்க. அஜித் இருந்தார், ரஜினி இருந்தார், அவங்கெல்லாம் அவங்க எதிரி, அவங்க கூட நீங்கள் சண்டை போடுங்கன்னு ஃபேன்ஸை உசிப்பேத்தி விட்டுட்டே இருந்தார். இப்போ யார்? ஸ்டாலின். எனக்கு சிஎம் ஆகணும், நான் அந்த நாக்காரில் உட்காரணும், அதை தடுத்து என்னை வரவிடாமல் பண்ணுறது யார்? ஸ்டாலின். இதை தவிர ஸ்டாலினை எதுக்குறதுக்கு விஜய்க்கு ஒரே ஒரு காரணம், விஜய் ரசிகர்கள் யார்ட்டா சொல்லுவாங்க, ஸ்டாலினை நீங்கள் எதுக்குறீங்க, மக்கள் நலனுக்காக நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு உங்கள் ஃபேன் சொல்லுவாங்க. மக்கள் நலன்னா என்ன, ஸ்டாலின் என்ன பண்ணல, என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லுங்கள். ஒரே ஒரு கேள்வி, சிஎம் ஆகிறத தவிர அவர் வேற ஒரு நோக்கம் அவருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்ஸா வந்து ரொம்ப ஆக்டிவான ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன். எப்படி ஏஎஸ்எஃப், டைஃபி, எஸ்எஃப் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே போல் பாப்ஸாவுடைய யூனிக்னஸ் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் உரையாடல்களை வந்து உள்ளுக்குள்ளே விவாதிப்பது. தமிழ்நாட்டினுடைய இந்த ஃபேக்டரி பற்றி பாப்ஸாவில் டிஸ்கஷன் போயிருக்கா? பாப்ஸாவில் மட்டும் இல்லை, ஜேஎன்யூலே வந்து இந்த மக்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ்நாடு வந்து கல்வியிலேயும் சுகாதாரத்துலேயும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்குது. இப்போது லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷனில் 40க்கு 40 வின் பண்ணோம். ஆனால் வந்து நிறைய டெல்லியிலலாம் வந்து 7 out of 7 வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க. அப்போ வந்து இங்கே ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க, வி நெவர் எவர் அலோ பிஜேபி டு ரூல் ஓவர் த தமிழ்நாடு. அதை வந்து நம்ம ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நாங்கள் கட்டமைட்ட ஒரு மதவாத சக்தியை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். அப்போ அவங்க நம்மள்கிட்ட வந்து பேசுவாங்க, எங்கள் மாநிலங்கள் எங்களால் முடியாததை நீங்கள் எப்படி செஞ்சு காட்டுறீங்க அப்படின்னு பேசும்போது அதுக்கு சொல்கிற ஒரே பதில் கல்வி. வி ஆர் ஆல் எஜுகேட்டட், கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி அப்படிங்க. அப்படி நினச்ச மாணவர்கள் விஜய் பின்னாடி போகிற கூட்டத்தை பார்த்து, இந்த கூட்டத்தையா நீ வந்து எஜுகேட்டடு பாப்புலேஷனு, இவங்கள பார்த்து நல்ல வேலை அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்கல, தமிழ் தெரியாது. ஏன்னா இவங்க சொல்கிறாங்களே, எங்கள் அம்மாவை அடிச்சுட்டு வந்தேன் அந்த காசை வாங்கினதுனால, அதாவது நான் அவருக்கு பொண்டாட்டியாக இருப்பேன், நான் அவருக்கு புருஷனாக இருப்பேன், என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜயை பார்ப்பேன். கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க, எங்கள் அக்கா கர்ப்பிணியாக இருந்தாங்க, விஜய் வேனுக்கு பின்னாடியே ஓடி அவரை போய் பார்த்துட்டாங்க. இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. நான் அவர் வந்து திரையில் வந்து அப்படி வந்து தோட்டம் கொடுப்பாரு, அதை நாங்கள் பார்த்தா எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் அடைஞ்ச மாதிரி. அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களோட கனவே என்ன சிஎம் ஆக்குறது தான். மக்களுக்கு வேறு கனவே இல்லை, எங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு கனவு இல்லை, எங்கள் நல்ல ஜாபுக்கு போகணும்னு கனவு இல்லை, உங்களை கொண்டு போய் சிஎம்ல உட்காரதை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஜாபுமே இல்லை. நீ வந்து இந்த ஒட்டுமொத்த தாவாக்கவையுமே வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒரே ஃபர்ஸ்ட் கேட்டகரி விஜய். அவர் கேட்டகரியில் யாருமே கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி விஜய். என்ன நோக்கம் அவருக்கு? சிஎம்ல போய் உட்காரணும், அதுக்காக யாருனாலும் நான் எதிராக காட்டுவேன், மக்கள் நலத்தில் எனக்கு அக்கறை கிடையாது. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து சுயநலவாதிகள், விஜய்க்கு அடுத்த கேட்டகரி. இந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்களே, அவங்களில் சில பேர் விஜய் ஃபேன்ஸாகவும் இருக்கலாம், சில பேர் வந்து சரி ஓகே நமக்கு ஒரு சீட்டு கிடைக்குது, நமக்கு ஒரு போஸ்ட் கிடைக்குது அப்படின்னு விஜய்க்கு அவங்க வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3வது கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். விஜய் ஃபேன்ஸை வந்து தற்கூறியெல்லாம் பார்க்குறோம், அவங்கள பார்க்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அவனுக்கு என்ன லாபம் கிடைக்குது? ஆக்சுவலாக சினிமாலேயே ஒரு குரூப் இருக்கும், எல்லா நடிகர்களுக்கும் எல்லாம். இப்போ சினிமாவில் மட்டும் இல்லை, தோனிக்கும் இதே ஃபேன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஜான்சினா அண்டர்டேக்கருக்கு இருக்குது, ஜாக்கி ஜானுக்கு இருக்குது, யார் வந்தாலும் இங்கே இருக்கும், ஒரு பெரிய கூட்டம் வரும். விஜயை மாதிரி ஆபத்தான வழியில் பயன்படுத்துறது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது ஃபேன் பை சைக்காலஜின்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, எனக்கு ஒருத்தங்க ஃபேவரட் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன், ரசிப்பேன். அது தப்பு கிடையாது, அவங்களோட கலையை நீங்கள் ரசிக்கோங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேவரட்டை ரசிக்கிற மாதிரியே எல்லாரும் ரசிக்கணும்னு எல்லா ஃபேன் பாயும் நினைப்பாங்க. நான் ஸ்கூல்லாம் படிக்கும்போது விஜய் ஃபேன்ஸ் வந்து லைக் பென்ட்ரைவில் விஜய் படத்தை ஏற்றிட்டு வந்து பாடுற மாப்பிள்ள பார்த்து விஜய் ஃபேனாக நீயும் மாறிக்கோ, கம் அண்ட் வாட்ச் பேட்டை அண்ட் பி ரஜினிஃபைடாக ஆகிக்கோ, அஜித் ஃபேனாக மாறிக்கோ இப்படின்ட்டு எல்லாருமே. இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தோனியாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், ரோஹித், ஒரு பிராண்ட் பில்டிங் அப்படி தான் நடக்குது, ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் வந்து ஒரு பெரிய சச்சின் டெண்டுல்கர் ஃபேன், ஓகேங்களா? நான் அவரை அட்மையர் பண்ணுவேன், இவ்வளோ செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்கள் அம்மா கிட்ட போய் சச்சின் டெண்டுல்கர் புகழை பற்றி பாடினா ஹீ இஸ் நத்திங் டு ஹர். யார் சச்சின் டெண்டுல்கர்? எனக்கு யார்? நான் எதுக்கு ஒன்ன மாதிரியே நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன். சரி ஓகே, சச்சின் இல்லை, எனக்கு வேற தோனியை பிடிக்கும், ஏன்டா நடராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒருத்தங்களை புகழ்றாங்க, தமிழ்நாடே அவரை புகழணும் அப்படின்னு நினச்சி அவங்கள யாரெல்லாம் விமர்சிக்காங்களோ எல்லாரு மேலே பர்சனல் அட்டாக். இப்போ கூட பார்க்குறோம், அவங்க மனைவி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுருக்காங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற மெச்சூரிட்டி இருக்கா? இஷ்டத்துக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ் கணக்கே கிடையாது. இவங்களாம் எந்த கூட்டங்கிறீங்க? இப்போ தாவாக்கால இருக்கிற கூட்டம் என்ன மாதிரியான கூட்டம்? இதுக்கு முன்னாடி
எந்த ஒரு ஆரோக்கியமான விவாதத்திலையும் ஈடுபடாமல் சினிமாவை மட்டுமே வச்சு சண்டை போட்டு பர்சனல் வம்பு எல்லாத்துலேயும் வம்பு. இவங்க வம்பிழுக்காத ஒரு கூட்டம் சொல்லுங்கள். இவங்க வந்து எங்கள் பின்னாடி இவ்வளோ மக்கள் இருக்காங்க, மக்கள் தமிழ்நாடு 8 கோடிங்கிறாங்களே. விஜய் ஃபேன்ஸை தவிர யாரும் ஓட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸை வம்பு பண்ணி வச்சிருக்காங்க, அஜித் ஃபேன்ஸை வம்பு பண்ணி வச்சிருக்காங்க. பிஜேபியை தவிர எல்லாருக்கிட்டையும் இவங்க வம்பு பண்ணி வச்சிருக்காங்க. பிஜேபி ஓட்டு வேணா வரும் இவங்களுக்கு. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்டையும் கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது எங்க பொங்கலுக்கு உங்க படத்தை தவிர யாருக்கும் ரிலீஸ் ஆகக்கூடாதா? அப்படியே பொங்கல்னா அது விஜய்க்கு படம் மட்டும்தான், வேற யாரும். பராசக்தி வருது, சரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், பொங்கலுக்கு வந்தால் நல்ல கலெக்ஷன் பண்ணலாம், எல்லா ஒரு ஆர்டிஸ்ட்டும் நினைக்கிறதா. பொங்கலுக்கு பராசக்தி வந்துச்சுன்ட்டு உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே எங்கள் தளபதி தான். கோட்டில் அது இல்லாட்ட சிவகார்த்திகேயன் வந்திருக்கே மாட்டார். கோட்டில் ஒரு சீனில் மட்டும்தான் அவர் ஃபேமஸ் ஆனார். இல்லைன்னா யாருக்குமே தெரியாது. சிவகார்த்திகேயனை போட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி எந்த மாதிரி இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் விஜய் மைண்ட் ஃபுல்லாக விஜய் 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 விஜய். அவருக்கும் அப்படி தான் இருக்குது. தன்னை சுற்றி தான் அந்த உலகம் இயங்குது. எல்லார் வீட்லேயும் விஜய் இருக்கா? உங்கள் வீட்டில் விஜய் இருக்காரா? எங்கள் வீட்டில் விஜய் இல்லை. என் நெஞ்சில் கூடி இருக்கல. என் நெஞ்சில் யார் கூடி இருக்கிறா? என் நெஞ்சில் யார் கூடி இருக்கிறா? எனக்கு யார் வரக்கூடாதுன்னு ஒரு பார்வை இருக்குது. எந்த காரணத்திலும் சனாதன சக்தியை நான் வந்து என் ஸ்டேட்டுக்குள்ள அலோவ் பண்ண விட மாட்டேன். அதுதான் என்னோட பெருமையாக நினைக்கிறேன். அந்த சனாதன சக்தியை யார் தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ அவர்கள் தான் என் நெஞ்சில் கூடியிருக்கிறாங்க. அதை இப்போ பண்ணிட்டு இருக்காது யார்? திமுக. ஈவன் மோர் தென் காங்கிரஸ், ஈவன் மோர் தென் மம்தா பானர்ஜி, இங்கே உள்ள திமுக. சரி ஓகேங்க, எனக்கு தமிழ்நாடு மட்டுமே எனக்கு வந்து அரசியல் களம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம ஜேஎன்யூவில் ஃப்ரம் த ரிவர் டு த சி பாலஸ்தீன் வில் பி ஃப்ரீ அப்படின்ட்டு நம்ம ஸ்லோகன் போடுறோம். எதுக்கு? பாலஸ்தீன் நம்ம என்ன சம்மந்தம்? அவங்களும் ஒடுக்கப்படுறாங்க. ஈரானில் ஒடுக்கப்படுறாங்க மக்கள். ஈரான் மேலே இப்போ யூஎஸ் இஸ்ரேல் வந்து வார் தொடுத்துக்கிறத நினச்சி நம்ம இங்கே போராட்டம் பண்ணுறோம். இல்லை, பெரியார் சொல்கிறாரு பாலஸ்தீனியர்கள் வந்து அரேபிய திராவிடர்கள்ன்றாரு பெரியார். ஏன் ரிலேட் பண்ண முடியுது? உலகத்துல எங்க கருப்பினத்தவர்கள், பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு நம்ம இங்க வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்கோம். எதுக்கு? உலகத்துல எங்க ஒடுக்கப்பட்டாலும் என்னோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்க நம்மளும் ஒடுக்கப்பட்ட பின்னணியில வந்தவங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு விஜய் நலனுங்கிறாருல. இந்தியால உத்தரப்பிரதேசத்துல புல்டோசரை கொண்டு முஸ்லீம்கள் வீடை இழிக்கிறாங்க. அதுக்கு விஜயோட சொல்யூஷன் என்ன? பீஃப்ங்கிற பேர்ல முஸ்லீம்களை பிடிச்சி கொலை பண்றாங்க. ஜாதிய ஒடுக்குமுறை இந்தியா ஃபுல் நடந்துட்டு இருக்கு. விஜய் எனக்காக அது என்ன பண்ணுவார்? நான் ஒரு முஸ்லீம், ஓகேவா, என்னை வந்து எப்போதான் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கும்பல் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதை விஜய் கார்டெயின் பண்ணுவாரான்னு கேட்டால் ஹீஸ் என்னை ஓட்டர் ஐடியிலேருந்து தூக்க பார்க்குறான், என்னை ஆதார் அட்டையிலேருந்து தூக்க பார்க்குறான், என்னை கேம்பில் போய் அடைக்க பார்க்குறான், இவ்வளவு நடக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, இப்போ வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எது கொண்டு வந்தாலும் நான் முதலமைச்சராக இருந்தேன்னா அதை எந்த விதத்துலையும் உள்ள நுழைய விட மாட்டேன், நான் தடுத்து காட்டுவேன் அப்படின்னு நேற்று கூட சொல்கிறாருல்ல. அது போதாதா? எப்படி நம்புறது? இது வரைக்கும் தடுத்தாரா? இது வரைக்கும் அவர் சிஎம் ஆகலை இல்லை. சிஎம் ஆகிதான் எங்க இப்போ உங்களுக்கும் எனக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நம்ம அரசியல் வந்து தான் செய்யணும், ஓகேங்களா? அல்லது மினிமமாக இந்த மாதிரி பேசலாம், ஓகேங்களா? அவருக்கு நல்லது செய்யணும்னா 1000 கோடி 5000 கோடி சொத்து வச்சிருக்காரு. அதில் 1 கோடி நீங்கள் மக்கள் கொடுத்தாலும் நல்லது தானே. அப்போ அவர் நல்லது செய்யறதுக்கு அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லையா? சரி ஓகே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் அரசியல் வரணும். உங்கள் சினிமாவில் எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதில் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன? உங்கள் நிர்வாகிகளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது? வராங்க எங்களுக்கு ஒரு பெண்மணி வந்து அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட். நீங்கள் மக்களை போய் முதல்ல சந்திக்கணும். உங்கள் நிர்வாகிகளே நீங்கள் சந்திக்க மாட்டேங்கிற, காரை நிப்பாட்டாமல் போகிறாரு. உங்கள் நிர்வாகிகள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்க. பிஜேபியை தடுத்து நிறுத்துறது பார்த்தா தெரியாது. இந்த மூஞ்சை பார்த்து இந்த முகரையை பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியாதா? இவர் பிஜேபியை தடுத்து வரா? இன்னொரு விஷயம், நிறைய பேர் பேசப்படாத ஒரு விஷயம், ரொம்பலாம் வேணாம், விஜய் எந்த மாதிரியான திரைப்படங்களை நடிச்சுட்டு இருந்தார்? அவருக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? துப்பாக்கி, வேலாயுதம், பீஸ்ட், வரிசையாக முஸ்லீம்களை தீவிரவாதியாக காத்துப்பாங்க. எப்போ தான் வந்து முஸ்லீம்களை அதரிங், முஸ்லீம்கள் நம்மளுடைய மக்கள் இல்லைன்னு அதரிங் கான்செப்டை வந்து பிஜேபி தெளிவாக பண்ணிட்டு இருக்கு. அப்போது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு ஆள் அதை தெளிவாக ஹேண்டில் பண்ண. ஆக்சுவலாக துப்பாக்கி வந்து எனிமி வித்தின் அப்படின்ற அந்த நாசிஸ்ட் ஃபாசிஸ்ட் கான்செப்டை வந்து தமிழ்நாட்டில் டைரக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து துப்பாக்கி. விஜயகாந்த் படத்தில் தீவிரவாதி வருவாங்க. அது எப்படின்னா ஒரு இந்தியன் ஸ்டிக்மேட்டிக் மைண்ட் செட்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வருவாரு, அவரை வந்து விஜயகாந்த் வந்து பேசி திருத்துவாரு. ஆனா விஜய் பண்ணது எப்படி இருந்தது அப்படின்னா, தீவிரவாதி ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து உங்களுக்குள்ளேயே பல ஸ்லீப்பர் செல்ல வச்சிருக்கிறான். உங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் நல்லவங்க கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க பூரா பேர்த்தலையும் நீங்க கவனமா பேர் இல்ல, சுத்தி இருக்கிற முஸ்லிம்ஸ் எவன் வேணாலும் ஸ்லீப்பர் செல்லா இருப்பான். நீங்க ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க, அவனை நம்ப முடியாது. மொபைல் சர்வீஸ் பண்றவன் பாய், அவன் தான் வந்து அந்த 12 பேர்ல ஒருத்தனா இருப்பான். மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பாய் தான் வந்து அந்த 12 பேர்ல ஒருத்தரா இருப்பாரு. தேடி போற 12 பேரும் பாயா இருப்பான். அந்த 12 பேரும் சமூகத்துல விளிம்பு நிலையில வேலை பார்க்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய பயமா இருக்க அவங்கள விரோதியா காட்டினாங்க. இது யார் பண்ற வேலை? விஜய் தான் பண்ணாரு.
இதை இந்தியாவில் அஜெண்டாவாக பண்ணிட்டு இருக்கிறது யாரு? சங்கிகள். அப்போ இவர் சங்கின்னு சொல்லாமல் நான் வேற என்ன சொல்லுவேன்? இது வந்து அவர் சினிமா ஆரம்பத்தில் வந்தபோது பண்ணால் பரவாயில்ல, ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு அதுவே முதல் தவறு. நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர் ஆகிட்டார். ஒரு பெரிய ஆக்டர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி படத்தை பண்ணுறாரு. கேட்டால் டேரக்டர். அது எப்படிங்க முஸ்லீமை தீவிரவாதியாக காட்டுற டேரக்டர்லாம் விஜயா பார்த்து சூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? இப்போ பீஸ்ட் 2000 முதல்ல தேட்டரில் பக்கத்தில் பார்க்குற ஒரு முஸ்லீமுக்கும் நான் முஸ்லீமுக்கும் சண்டை வருது. இதனால் பிரச்சனை வருது. நீங்கள் ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தொப்பி போட்ட ஒரு முஸ்லீம் இந்த படத்தை உட்காந்து தேட்டரில் பார்க்க முடியாது. அப்போ உங்களுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு வேண்டாமா? சரி, ஓகே. ஜாதிய வன்கொடுமை எவ்வளோ இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. அதுக்கு விஜய்க்கான சொல்யூஷன் என்ன? வாயில் ஒரு வார்த்தை ஜாதின்னு ஒரு வாயில் வந்திருக்குமா? தமிழ்நாட்டில் நடக்கிற சாதி பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுக்குறாருல, இந்த அரசு வந்து கோலை அரசா இருக்கு, கையாலாகாமல் இருக்கு, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க மாட்டேங்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சாதி ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்தாம என்ன பெரிய திராவிட மாடல் இப்படிலாம் கேட்குறாரு. பத்தாதா? விஜய் வந்தால் என்ன பண்ணுவார்? சரி, இவங்க ஒரு விதத்தில் வந்து இவங்க ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. நீங்கள் ஒரு விமர்சனமாக வைக்கிறீங்களா? உங்களோட சொல்யூஷன் என்ன? நான் பண்ணிடுவேன்றீங்க. உங்கள் ஃபேன்ஸை நம்பணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நம்பிட்டு போட்டோம். நான் எதுக்கு நம்பணும் விஜய்? ஃபர்ஸ்ட் ஒய் ஷுட் ஐ பிலீவ் விஜய்? இந்த கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் கிடையாதுங்க. மக்களை ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துட்டாரு. ஏன்னா அந்த 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணி என்ன பண்ணிட முடியும்? அவரால் என்ன பண்ணிட முடியும்? அவரால் சொல்ல தானே முடியும். பவர் கிடைச்சதுக்கு பிறகு தானே அவரால் பண்ண முடியும். இல்லை நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வரணும்னா அவர் என்ன பண்ணால் நம்பிக்கை வரும்னு நினைக்கிறீங்க? நிறைய பண்ணியிருக்கலாம். இந்த இப்போ கரூர் பிரச்சனையில் முதல்ல வந்து அவரை பார்த்தா இவர் எனக்கான தலைவன், எல்லாத்தையும் பிஜேபி தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். விஜயை பார்த்து அந்த நம்பிக்கை வரவே மாட்டேங்குது. ஏன்னா பிஜேபின்னு உங்கள் வாயில நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ இஷ்யூ நடக்குது. அது டெல்லி தேர்தல்னா சொல்லட்டும், தமிழ்நாட்டு தேர்தலுக்கு ஏங்க சொல்லணும்? ஏன் தமிழ்நாட்டில் பிஜேபி தட்டுன்னு இல்லவே இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் நடக்கலையா ஒரு வார்த்தை? ஏன் பட்ஜெட் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மட்டும்தானா? தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் இல்லையா? விஜய் எப்படின்னா அவர் ஒரு 2 லைனில் சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு வந்து நம்ம உட்காந்து விளக்க உரை எழுதிக்கிட்டே இருக்கணும். அவர் வந்து ஒரு திருவள்ளுவர் 2 அடி 7 வார்த்தையில எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம உட்காந்து அப்படியே விளக்கவரை எழுதிட்டு இருக்கோம். அதான் எங்களுக்கு வேலையா? இல்ல, இந்த எதிர்கட்சியா இருந்து நம்பிக்கையை பெற முடியாதா அப்படின்னா தமிழ்நாட்டில் மாடல் இருக்கு. தந்தை பெரியார் வந்து எந்த பொறுப்புலையும் கிடையாது. அவரை கூப்பிட்டாங்க, கவர்னர்கள் 2 முறை கூப்பிட்டு நீங்க வந்து முதல்வராக நீங்க பொறுப்பெடுத்துங்க, நீதி கட்சியில் இத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்க, பொது உறுப்பினர்கள் 1 பேர் இருக்கிறாங்க, நீங்க வந்து பொறுப்பெடுத்துங்க. மறுத்துட்டாரு. கவர்னர் உள்ளிட்ட பல பேர் அழைத்த போதும் மறுத்தவர். அவர் எந்த பொறுப்புலையும் இல்லாமல் தான் தமிழ்நாட்டில் முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார். பேரறிஞர் அண்ணா 1965 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தின போது அண்ணா எந்த பொறுப்புலையும் கிடையாது. அண்ணா முதலமைச்சர் கிடையாது, அண்ணா பிரதமர் கிடையாது, அண்ணா அமைச்சர் கிடையாது. எதிர்கட்சியில் ஒருத்தராக இருந்து இந்த போராட்டத்தை நடத்தினார். சரி, இதை விட்டுருவோம். 1953 கள்ளக்குடி உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தின போது சட்டமன்றத்திலே கிடையாது. சட்டமன்றத்திலே இல்லாத ஒரு குரூப்பு தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்து இந்திய எதிர்ப்பை எதிர்த்து போராட்டம் பண்ணி விவசாயிகளுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு நம்பிக்கையை பெற முடியுதுல. இந்த மாதிரி எதிர்கட்சியா என்ன பண்ணுன்னு கேட்டால் நான் பரந்தூருக்கு போய் நின்றுட்டு வந்தேன். பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இவர் ஃபைட் பண்ண வேண்டிய இடங்களில் வாய்ப்பு இருந்தும் பண்ணாமல் இருந்தார். ஒரு கஸ்டடியல் டெத்து, பொலிட்டிக்கல் எனிமின்னு நீங்கள் குறிப்பிடுற திமுகவுக்கு எதிரான ஒரு அழகான மைலேஜை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் இதுவே திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தா ஜெயராஜ் பென்னிக்ஸ் இஷ்யூவை எந்த அளவுக்கு பெரிய ஆல் ஓவர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையாக மாற்ற முடிஞ்சிச்சு அவங்களால. அடுத்த வாரம் தீர்ப்பு வருவாங்க. 23ஆம் தேதி தீர்ப்பு கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அவ்வளோ வேலை அந்த பக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்போ எதிர்கட்சியாக இருந்தபோது ஒட்டுமொத்த மீடியாலையும் அந்த விஷயத்தை பேசு பொருளாக்கி அதனுடைய சீரியஸ்னஸை அந்த கோவிட் டைமில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பிரச்சனை லைவ் ஆகிக்கிட்டே இருக்கும். டெத்து இன்க்ரீஸ் ஆகும், மருந்து கிடைக்கலன்னு பஞ்சாயத்து வரும். ஆனாலும் இந்த மேட்டரை வந்து லைவ்லேயே வச்சுருந்தாங்க. விஜய் தனக்கு இருக்கக்கூடிய பிரபல்யமான முகத்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் தனக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டோம் ஒரு கஸ்டடியல் டெத்துக்கு வாசலில் போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கூட உட்காரல. இதெல்லாம் விஜய்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது ரொம்ப அதிகம். நம்ம உட்காந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவேன். விஜய் அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணிக்கலாம் நம்ம எதிர்பார்க்குறது விஜய் மாதிரி ஒரு ஆளுகிட்ட ரொம்ப அதிகம். இவர் என்ன மாதிரியான பாலிட்டிக்ஸை ஹேண்டில் பண்ணுறாருன்னா, யார் ஈஸி டார்கெட்டாக இருக்காங்க, யார் எதுக்குறதுங்க உண்மையிலே கஷ்டம். நம்ம இப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் லைக் ஏபிபி மாணவர்கள் அமைப்போட த்ரெட் இருக்குது. டெல்லியில் அசம்பிளிலையும் பிஜேபி, பார்லிமெண்ட்லேயும் பிஜேபி. இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸில் ஹிந்துத்துவ சங்கிகளை எதிர்த்து போராடுறோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். அதோட அந்த பாதை எப்படின்னு நமக்கு தெரியும். விஜய் ரொம்ப சாஃப்டான ஒரு சிஎம், ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ சொல்கிறாங்க ஸ்டாலின் அங்கிள், மோடி அங்கிள் சொல்லுங்கள். ஜெயலலிதா ஆண்டி இருக்கும்போது சொல்லியிருப்பாங்களா? இப்போ ஜெயலலிதா அவங்க சிஎம்மாக இருந்திருந்தா இதே மாதிரி பண்ணால் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. விஜயை பண்ணியிருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஜெயலலிதா செத்ததாகவே இருக்கட்டும், இன்னைக்கு இவரை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லுங்க.
சொல்லுங்க இப்போ நின்னார்ல கொடநாட்டில் போய் கை நீட்டு அதான் உங்கள் டைம் டு லீடா? இதன் நம்பிக்கை எப்படி வரும்? ரியல் எனிமி நீ வாயை திறக்க மாட்டேங்கிற. அப்போ எப்படி நீ தமிழ்நாடு பண்ண பெரிய சக்ஸஸ் எதுங்க? நம்ம என்ன தமிழ்நாடு இது வரைக்கும் பண்ண நம்ம சொல்கிறோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகமாக இருக்குது, லிட்ரஸி ரேஸ் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு ஹிந்துத்துவா கும்பலை தடுத்து நிறுத்திருக்கு. எல்லா ஸ்டேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டான். ஓகேங்களா? இதுதான் இதோட பெருமை. அந்த ஹிந்துத்துவா கும்பலை தடுக்க வக்கில்லாத உனக்கு நான் எப்படி என்ன மாதிரி லைக் ஃபாசிசம் தான் என்னோட முதல் எதிரி, அதை தான் நான் எதிர்த்து நிற்பேன் ஒரு இளைஞரை உங்கள் பின்னாடி வந்து எப்படி உங்கள் நெஞ்சில் நாங்கள் குடியிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எப்படி நம்பலாம்? இல்லை, இது வந்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன், அதனால வி ஷுட் நாட் ஃபோக்கஸ் அபவுட் என்டிஏ. தமிழ்நாடு ஆல்ரெடி நிராகரிச்சிருச்சு பிஜேபியை, அதனால திருப்பி நிராகரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நிராகரிச்சாச்சு. இப்போ வந்து எதிர்க்க வேண்டியது ஸ்டாலினை தான் அப்படின்னு அவர் குறுக்குறாரு. ஸ்டாலினை எதிரியாக காமிக்கிறாருல, இது ஃபியூச்சரில் எங்கே போய் முடியும் தெரியுமா? இவர் அந்த சினிமாவில் ஃபாலோ பண்ண அதே மெத்தடை இப்போ ஃபாலோ பண்ணி ஸ்டாலினும் திமுகவும் உதயநிதி ஸ்டாலின் தான் உங்களோட எதிரி அப்படின்னு காட்டுறாரு. ஓகேங்களா? பிஜேபி பற்றி நீங்கள் ரெண்டையும் ஈக்குவலாக பேசினா பரவாயில்லை, ஆனால் பிஜேபி பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. போஸ்டர் பேனர் இருக்குது, திமுகவோட போஸ்டரை தாவக்கத்தோட கல்லை விட்டு எரிஞ்சிட்டு போகிறான். எதுக்காக கல்லை விட்டு எரிஞ்சான்? என் தலைவனுக்கு எதிரி அப்படிங்கிறான். இந்த கூட்டம் நாளைக்கு எங்கே போய் சேரும்? அவனோட மனசில் வந்து விதைச்சிட்டாரு. ஸ்டாலின் தான் எதிரி, திமுக தான் எதிரி அப்படின்னு விதைச்சிட்டாரு. இது வந்து டிவிகே வந்து ஒரு விஜய் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ். விஜய் போனதுக்கப்புறம் அந்த கட்சி அழிஞ்சிடும். இன்ஃபேக்ட் விஜய் தோத்தாலுமே இந்த எலெக்ஷன்லையோ இல்லை அடுத்த எலெக்ஷன் தோத்தாலே அவரே சினிமாவுக்கு திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. அது போனதுக்கப்புறம் இந்த கூட்டம் அப்படி இருக்காது, அழிஞ்சு போயிடும். அப்போது அது முடியும் போது அந்த இளைஞர்கள் இருக்காங்களா, இப்போ 16 வயசு 17 வயசு 25 வயசு, இவங்க வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இவங்க மைண்டில் வந்து ஸ்டாலின் தான் எதிரி, திமுக தான் எதிரின்னு விஷத்தை விதைச்சிட்டார. இந்த கூட்டம் நாளைக்கு எங்கே போய் சேரும்? எங்கே போய் சேரும்? அஃப்கோர்ஸ் பாஜக தான் பேசுகிறோம். அப்போ எந்த மாதிரியான கூட்டத்தை இவர் உருவாக்கிட்டு இருக்காரு? தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான இளைஞர்களை நம்ம உருவாக்கி வச்சுருந்தாங்க நம்ம தலைவர்கள்? பல தாய்மார்கள், பல தந்தைமார்கள் தன்னோட சொத்தை விற்று கடனை வாங்கி எப்படியாவது நம்ம பிள்ளைங்க படிச்சிடணும்னு நினச்சிட்டு இருக்க உருவாக்கியிருக்க இளைஞர்கள் மத்தியில் பேட்டி கொடுக்காங்க. எனக்கு இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அதை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் என் தலைவனை பார்க்க, எனக்கு ப்ராக்டிக்கல் முக்கியம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளை காலேஜுக்கு போய் படிக்கணும்னு ஸ்டாலின் கவர்மெண்ட் 1000 ரூபா கொடுக்குது. அவங்க அம்மா சிரமம் இல்லாமல் வீட்டில் இருக்கணுன்றதுக்காக 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுக்குது. அவங்க அண்ணன் நல்லா படிக்கணுன்றதுக்காக தமிழ் புதல்வன் 1000 ரூபா கொடுக்குது. இவ்வளவு கொடுத்து அந்த பிள்ளை ப்ராக்டிக்கலை கட்டிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க. நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் அவர் இதை வந்து ரசிக்கிறாரு. ஒரு தலைவர் சரி எல்லாருக்குமே இருக்குங்க, ரஜினிக்கு இருக்குது, அஜித்துக்கு இருக்குது, எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு ஃபேன் கிரேஸ் வந்து இருக்க தான் செய்யுது. இதை வந்து அவங்க அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது? விஜய் கிட்ட தான் இருக்குது. விஜய் நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும். வேறு யார் குஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ நினச்சா பண்ண முடியாது. விஜய் நினச்சா இந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். ஆனால் அவர் எப்போ கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ இந்த கூட்டம் உங்களை விட்டு போயிடும். மனுஷனுக்கும் ஆடு மாடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 6th சென்ஸ், 6 அறிவு. இவங்களை யாரையாவது பார்த்தா 6 அறிவுள்ள ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி இருக்கா? சொல்கிறேன், எங்கள் அம்மாவை நான் அடிச்சுட்டு வந்துட்டேன் 1000 ரூபா வாங்கினதுனால. இவன் பார்க்க ஒரு 6 அறிவுள்ள மனுஷன் மாதிரியா இருக்குது. என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜயை பார்த்தா அது போதுங்க. விஜயை பார்த்தா இந்த உலகத்திலேயே செத்துப்போன குடும்பத்தை வீட்டுக்கு அழைச்சி பார்த்த ஒரே ஒரு தலைவர் விஜயாக தான் இருப்பார். இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நீங்கள் வந்து விஜய் கிட்ட வந்து என்ன கற்றுக்கலாம்? ஆக்சுவலாக ஒரு இண்டிவிஜுவல் சக்ஸஸ் வந்து ஒரு சொசைட்டியோட சக்ஸஸாக ஆகவே ஆகாது. விஜய் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா எப்படி இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம்? ஆரம்ப காலத்தில் சினிமாவுக்கு வந்தார், சினிமா துறை வந்து நிராகரிச்சிச்சு. ஓகேங்களா? இந்த மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுலேருந்து உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வந்துச்சுன்னா நீங்களும் விடாமுயற்சியில் உழைச்சி வரணும். பெர்சிவரன்ஸ். ஆமாம், இது விஜய் கிட்ட மட்டும் இல்லை, ரஜினிகிட்டே கற்றுக்கலாம். கண்டக்டராக இருந்து வந்திருக்காரு, அஜித் மெக்கானிக்காக இருந்து வந்திருக்காரு, எல்லாருக்கிட்டே வந்தாங்க. இதை தாண்டி ஒரு சக்சஸ் ஆன ஒருத்தங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்கள கொண்டு நீ சிஎம்மா உட்கார. இதை வந்து நம்ம வீட்டில் நம்ம அப்பாட்டே பார்க்கலாமே. அப்பா வீட்டில் அப்பாவுடைய அம்மா தீப்பெட்டி அடிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அப்பாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, எங்கிட்டோ தடுமாறி டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்பாரு. இது நம்ம அப்பாட்டே பார்க்க முடியும், நம்ம அம்மாட்ட பார்க்க முடியும். மேக்ஸ் டு மேக்ஸ் சொல்றேன். மேக்சிமமா விஜய்கிட்ட வந்து நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் இந்த ஒன்று தான். இதை தாண்டி ஹீஸ் நத்திங். நம்ம அப்படியே கைவிட்டு போகணும். இதை விட்டுட்டு நான் அவருக்காக அதை பண்ணுவேன், உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குறது. என்ன பண்ணியிருக்காரு? உனக்காக என்ன பண்ணியிருக்காரு? ஃபேன்ஸுக்காக என்ன பண்ணியிருக்காரு? அவ்வளோ கோடி கோடியாக சொத்து வந்திருக்காரு. ஒரு பையன் நான் தான் முன்னாடியே கேட்டேன், இப்போ முடிவெடுத்து அரசியலுக்கு வந்தது கிடையாது. 15 வருஷமாக பிளான் பண்ணுறாரு. 15 வருஷம் பிளான் பண்ணால் அவர் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கணும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் வரும்போது என் பின்னாடி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, பெரிய ஒரு பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். யாராயும் அவங்க எனக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா கரூர் இன்சிடென்ட்
ஒன் ஆஃப் த ஒஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன், ஓகேவா, இன் இந்தியா, ஓகேங்களா. அதில் அவங்க எப்படி களத்தில் இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. தவக்க தொண்டர்கள் இல்லை, தவக்க நிர்வாகிகள் இல்லை. திருச்சியில் ஏர்போர்ட் அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏர்போர்ட்டில் போய் கேட்குறாங்க, நிற்காமல் ஓடுறாரு. அப்போ 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறாருல, பின்னாடி ஒரு அறிவுள்ள ஒருத்தர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு, நீங்கள் போய் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, என்னதான் இருந்தாலும் இது உங்கள் கூட்டத்தில் நடந்திருக்கு, என் கூட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் போய் சொல்லுங்கள், மக்கள் உங்களை நம்புவாங்கன்னு ஒருத்தராவது அவருக்கு சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்களா. வந்து கான்ஸ்பிரசி தியரி எழுதிட்டு இருக்காரு. சிஎம் சார் வாங்க, எங்கள் வீட்டில் தான் நான் இருக்கிறேன், உங்களுக்கு பழி வாங்கன்னா வீட்டுக்கு வாங்க, ஏன் ரசிகர்கள் பண்ணுறீங்க சொல்லுங்களேன். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்களே, மோடி சார் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆதவ் அர்ஜுனா ட்விட்டு போட்டுருக்காரு, நேபாள் மாதிரி இலங்கை மாதிரி ஒரு புரட்சி வெடிக்கணும் 20 நிமிஷத்தை டெலிட் பண்ணிட்டாரு. அந்த 20 நிமிஷத்தில் ட்விட்டரில் என்ன ஆச்சு, ஏஐல கிரியேட் பண்ணி, விஜய் ஃபேன்ஸ் ஏஐல கிரியேட் பண்ணி அந்த ஒரு ஆர்மியை விஜய் லீட் பண்ணுற மாதிரியும், அந்த ஆர்மி வந்து ஸ்டாலின் இருக்கிற அறிவாலயத்தை போய் அடிச்சு நொறுக்கிற மாதிரியும் ஒரு ஏஐல கிரியேட் பண்ணி இமேஜஸை. இப்போ எப்படியான விஷத்தை ஹேட்டை அவர் பரப்பிட்டு இருக்காரு. இந்த ஹேட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, விஜய் பண்ணுறாருல இது எக்ஸாக்டாக டிக்டோவா பிஜேபி வந்து முஸ்லீம்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க தான் அவன் எதிரி, இவன் இருந்தால் அஸ்ஸாம் சிஎம் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார்ல, பின் பாயிண்ட்ல உங்களை ஷூட் பண்ணிடுவேன், பாயிண்ட் பிளாங்க், உங்களை ஷூட் பண்ணிடுவேன், கன் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. எப்படி முஸ்லீம் என்ன எடுத்தாலும் முஸ்லீம் தான். வெஜிடபிள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, காய்கறி விலை எதுக்கிட்டா இன்க்ரீஸ் ஆகுது, முஸ்லீம். கிளைமேட் சேஞ்சு, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிஜேபி பண்ணிட்டு இருந்ததை இப்போ அவர் அப்படியே திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் பண்ணிட்டு இருக்காரு. நாட்டில் என்ன திமுக ஸ்டாலின், இந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை தவிர விஜய் வேற எந்த அரசியலும் பண்ணது. அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஒரு தலைமுறை கிட்ட ஏற்படுத்துது, மாணவர்கள் கிட்ட ஏற்படுத்துது? வெறுப்பு அரசியல் என்னைக்குமே ஆரோக்கியமான அரசியல் கிடையாதுங்க. நம்ம மோடியும் அமித்ஷாவையும் நம்ம எதுக்குறோம் பயங்கரமா, யோகி எதுக்குறோம். எதுக்கு? மோடிக்கும் எனக்கு எதுவும் பர்சனலாக இருக்கா? மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதாவது பர்சனலாக இருக்கா? அவங்க ஏற்றுக்கொண்டிருக்க கொள்கை, அந்த கொள்கை எனக்கு பிடிக்காது. அப்போ ஸ்டாலினோட கொள்கை என்ன, விஜயோட கொள்கை என்ன அப்படிங்கிற ஒரு தான். நீங்கள் விஜய் ஃபர்ஸ்ட்டை ஒரு தேர்தல் கேளுங்க, நீங்கள் ஸ்டாலினோட பேனரை பார்த்து எதுக்கா கல்லை விட்டு எரியுற அப்படின்னு கேளுங்க, ஒரே ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. உங்கள் தலைவரை சிஎம் ஆக விடாமல் அவர் தடுத்துட்டு இருக்காரு, அதனால நான் ஸ்டாலினை ஹேட் பண்ணுறேன். இது எந்த வகையில் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த கூட்டம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், விஜய் டிவிக்கு அழிஞ்சதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இந்த ஏன்னா செகண்ட் டியர் தேர்ட் டியர் லீடர்லாம் உருவாக்கவே இல்லை. ஒரு கட்சிங்கிறது ஒரு தனிநபர் கிடையாது. திமுகங்கிறது ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ மட்டுமே கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர்கள் அவங்க அட்மையர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இவர் 234 தொகுதியிலும் விஜய், உங்கள் விஜய் 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 இப்படினதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டியர் தேர்ட் டியர் லீடர்ஸை உருவாக்கலை. இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த கட்சி வாஷ் அவுட் ஆயிரும். அதுதான் எனக்கு வாஷ் அவுட் ஆகிற கட்சி வேண்டாம். இன்னும் 200 வருஷம் 300 வருஷம் இந்த சனாதன தர்மத்தை தடுத்து நிறுத்துற, இந்துத்துவா கும்பலை தடுத்து நிறுத்துற எனக்கு ஒரு தலைவனும் அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி தான் எனக்கு வேணுமே தவிர 30 வருஷம் நீங்கள் உங்கள் கனவு நிறைவாகிறதோ ஆகலையோ நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த கட்சியை அந்த மாதிரி பார்ட்டியோ அந்த மாதிரி தலைவரோ எனக்கு வேணாம். இல்லை, இவர் திமுக நோக்கி இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எதையாவது தீர்த்து வச்சிருக்கிறாங்களா, இவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சும் நீட்டை எதிர்க்கிறேன்னு பொய் சொல்றாங்க, இவங்களால நீட்டை ஒழிக்க முடியாது, அவங்க மக்களை ஏமாத்துறாங்க, உங்களால எதையுமே தீர்க்க முடியாது, நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, இவ்வளவு நாள் பேசி என்ன சாதிச்சீங்க, எப்போதான் தீர்த்து வைப்பீங்க அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம ஃபெடரல் சிஸ்டம் படி யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் சில லிமிடேஷன் இருக்கு. மேக்சிமம் நம்ம சில விஷயத்தை நம்மளால போராட தான் முடியும். அது கூட இவர் பண்ணலையே விஜய். நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து தான் பண்ண அவசியம். இது வரைக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூவில் டிஎம்கே கிவ் அப் பண்ணியிருக்கதா? ஸ்டாலினோ திமுக வந்து கிவ் அப் பண்ணுறாங்க, இதை விட்டு கொடுத்துட்டோன்னு ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லுங்க. இன்னும் வரைக்கும் போராட்டு. காங்கிரஸுக்கு 3 சீட் விட்டு கொடுத்துருக்காங்க. பிஜேபி கிட்ட நான் கேட்குறேங்க, 2500 கோடி எஜுகேஷன் ஃபண்ட், அந்த சமக சிக்ஷா அபியானுங்கிற ஃபண்டை தந்தா, அது வந்து நீங்கள் எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போட்டால் தான் நான் அதை தருவேன் அப்படின்னாங்க. கையெழுத்து போட்டு வாங்கிட்டாரா? இந்த 2500 கோடிக்காக 2000 வருஷம் பாரம்பரியத்தை, எங்களோட கல்ச்சரை, எங்களோட இதை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு உறுதியாக நிற்கிறாங்க. நீட்டு கிவ் அப் பண்ணிட்டாங்களா? ஃபைட் பண்ணிட்டாங்க. இது லிமிடேஷன் இருக்குது. யூனியன் ஃபெடரல் சிஸ்டம் படி யூனியனோட ஹேண்டு வந்து ஒரு அப்பர் ஹேண்டு தான் இருக்குது. சரி, விஜய் வந்து என்ன பண்ணிடுவார்? 40 எம்எல்ஏ இப்போ 40 எம்பி அனுப்பிச்சு வைக்கிறாருன்னு வைங்களேன். சரி, ஒரு வேலை சிஎம் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக லோக்சபா எலெக்ஷன்லேயே ஒரு கண்டெஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிஎம் கனவும் இவருக்கு வரும். இவருக்கு வந்து போய்கிட்டே இருக்கணும். என்னோட ஆசைக்கு அளவே கிடையாது. நான் எங்கெல்லாம் போகிறேனோ இந்த தற்கொலை கூட்டம் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை தூக்க வைக்கணும்னு ஒரு கனவு உலகத்தில் தான். சினிமாவில் என்ன பண்ணுவார்? இவர் ஒருத்தர் ஒரு 1 லட்சம் மக்களை காப்பாற்றுவார். அதே மாதிரி தீர்க்கதரிசிங்கிற ஒரு இவர் தான் எங்களை காப்பாற்ற வந்திருக்க தூதர் அப்படின்ட்டு அவரே நினச்சிக்கிட்டே இருக்காரு. இவர் பேசுகிற இந்த டைலாக்லாம் பார்க்கும்போது யார் எழுதி கொடுத்தியே அப்படி பேசுகிறாங்க? டெல்டா டால்டாவா? அது இல்லை, இன்னொரு டைலாக் என்னன்னா,
நீங்க வந்து காசு கொள்ளையடிச்சு காசு சேர்த்து வச்சிருக்க காசு தான் உங்களுக்கு துணை. ஆனால் எனக்கு என் மீது எல்லையில்லா பாசம் வச்சிருக்க இந்த மாசு தான் துணை. யார் எழுதி கொடுத்தாருயா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதை என்ஜாய் பண்ணி கை தட்டுற கூட்டத்தை வந்து நம்பிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்கெல்லாம் என்ன இந்த மாதிரி இந்த கூட்டம் என்ன, நீங்க என்னன்னாலும் பேசினாலும் கை தட்டுவாங்க. ஒன் வே கான்வர்சேஷன் தான். மோடி எப்படி மன் கி பாத் நிகழ்ச்சியில வந்து கதாகலாச்சாரம் மாற்றுவார். ஒரே சைட்ல பேசிட்டு இருப்பாரு. எதிர்கேள்வி கேட்கறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. விஜய் என்னைக்காவது ஒரு நாள் மீடியாவை சந்திச்சு ஃபேஸ் பண்ணாலும் அன்னைக்கு தண்ணி குடிச்சிருவாரு. நடக்கதான் இல்லையா பாருங்க. அவரை என்னைக்காவது ஒரு நாள் மீடியா சந்திச்சு தான் ஆகணும். இதே அரசியல் பாதையில் அவரால் ரொம்ப நாளைக்கு டிராவல் பண்ண முடியாது. இப்போ தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மீடியாவை சந்திச்சாதான் நமக்கு வந்து இது நடக்கும் அப்படின்னு சுச்சுவேஷனில் வரும்போது மீடியா கேட்குற கேள்வியில் தண்ணி குடிச்சு அவரோட அரசியல் வாழ்க்கை அன்றைக்கி அவங்க ஃபேன்ஸே அவர் காதி துப்புவாங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இல்லை, உதயநிதியெல்லாம் வாரிசு அரசியல், அவங்கெல்லாம் என்ன போராடி வந்தாங்க, நானும் அதே மாதிரி வர்றேன், இப்போ என்ன பிரச்சனை, உதயநிதி இருக்கும்போது நான் இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை முன் வைக்கிறாங்க. அது எப்படி? நீங்கள் யார்? நீங்கள் எப்படி வந்தீங்க சினிமாக்கு? எந்த சப்போர்ட் இல்லாமல் அப்படியே வந்துட்டீங்களா? முதல்ல அந்த வாரிசு, அதாவது இன்னொரு துணையோட வந்ததுங்க விமர்சனமே முதல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் கிடையாது. நம்ம வீட்டில் ஒருத்தங்க இப்போ அவர் அப்பா இல்லாட்டா வந்து சினிமாவில் இந்த மாதிரி சக்ஸஸ் அந்த டிபேட்டை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறேன். ஏன்னா சரி ஓகே, உங்களோட உழைப்பும் அதில் இருக்குது, வாரிசாக இருந்தால் அப்படியே மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அவரோட உதயநிதியோட உழைப்பு இதில் இல்லவே இல்லையா? நான் ஒரு விஷயத்தில் உதயநிதியை பாராட்டுவேன். ஏன்னா இந்தியாவில் யாருக்கும் அந்த தைரியம் வரல. சனாதன தர்மத்தை கொசோ ஒழிச்ச மாதிரி ஒழிக்கணும் அப்படிங்கிற விஜய் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த மாதிரி இதை பண்ணதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் உதயநிதியோட ஃபோட்டோவை கிழிச்சு எரிச்சு பண்ணார். இதுதான் நீங்கள் உண்மையான பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா எதிர்வினை இப்படி தான் இருக்கும். ஏதோ இவங்க சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். திமுக அரசு வந்து அதை பண்ணாமல் விட்டுருக்காங்க. கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது வருத்தமாக இருக்குது. அன்னைக்கே இவரோட பொலிட்டிக்கல் சாப்டரை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத, ஒரு ஈவர்க்கம் இல்லாமல் 41 பேர் செத்து இருக்காங்க, அது எதுவுமே பண்ணாமல் திருப்பி அதே ஒரு சேர் போடாத ஒரு மீட்டிங்கு, ஒரு பந்தல் நீங்கள் போட மாட்டீங்க, மதியம் 12 மணிக்கு உச்சி வெயில் தான் வைப்பீங்க. முதல்ல 7 மணி நேரம் லேட்டாக வர தைரியம் அவருக்கு எப்படி இருக்குது? இப்படிங்கிற நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டீங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் நம்பிட்டு போயிடணும். இல்லை, அதுக்கு காரணம் போலீஸ் தான்றாரு. போலீஸ் ஒழுங்காக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தா 40,000 பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 10,000 போலீஸ் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டு எவ்வளோ பேர் வந்தீங்க? 10,000 பேர் தானே கேட்டீங்க. ஆனால் வந்தது 27,000 பேர். அவங்க நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க? முதல்ல ஒரு கூட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு அந்த கூட்டத்தோட ஆர்கனைசர் தாங்க காரணம். நீங்கள் சொல்கிற கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் இருக்குல்ல, அது எங்கேயுமே ப்ரூவன் கிடையாது. அதே இது கோர்ட்டில் போய் சொல்ல முடியாதானே? சிஎம் சார் உங்கள் வேலையை காமிச்சிட்டீங்க, கோர்ட்டில் போய் அதே வார்த்தையை சொன்னாங்களா? மக்கள் மத்தியில் ஒன் வேலை ஒரு 3 நிமிஷம் வீடியோலாம் சொன்னால் போதும், யாரையும் அதை பேச மாட்டாங்க. இவங்க சொல்கிற எந்த ஒரு விமர்சனமுமே ப்ரூவனே கிடையாது. ஆனால் விஜயை பற்றிக்கு சொல்கிற எல்லா விமர்சனமே ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவர் எப்படி லேட்டாக வந்தார், லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு விளாட்ற, இது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? இது நீங்கள் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி போடுறத பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோமா? ஆனால் இது என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. இப்போ மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம், இவர் பின்னாடி எல்லா இளைஞர்களும் இருக்கிறாங்கன்றது உண்மை இல்லை, அது போய். ஆனால் இருக்கிற அந்த கணிசமான கொஞ்சம் இளைஞர்கள் வந்து அவர் என்ன சொன்னாலும் நம்புறது, அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ப்ரொபகேட் பண்ணுறது. அப்படின்னா அப்போ அவங்க ஏன் அதை சொந்தமாக யோசிக்க மாட்டாங்களா? அப்போ அங்கே எந்த லிமிட்டேஷன் காரணமாக அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலை உருவாகுது? இப்போ சங்கிங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜாதி வெறி மத வெறி பிடித்தவர்கள் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆமாம், மூளை வேலை செய்யாது. என்ன சொன்னாலும் முஸ்லீம் பள்ளிவாசலை போய் இடினா அடிச்சிருவான், தலித்தை போய் அடினா அடிச்சிருவான். அவனுக்கு மூளை வேலை செய்யுமா? அதே ஒரு கூட்டத்தை தான் நான் விஜய் ஃபேன்ஸே வச்சு பார்க்குறேன். இவர்களுக்கு மூளை வேலை செய்யவில்லை. ஒரு க்ரூமிங் நடக்குது. ஆமாம், அதாவது பார்த்துட்டான். ஓகே, நீங்கள் அன்பை கொட்டுங்க. அன்பை கொட்டுறதுக்கே முதல்ல உங்களுக்கு என்ன செஞ்சார், எதுக்காக அன்பை கொட்டிங்க? நான் நீங்கள் யாரெல்லாம் ஃபேவரட்டாக நினைக்கிறீங்களோ எல்லார்ட்டையும் நான் கேள்வி கேட்பேன். ஓகேங்களா? சரி, அதை சினிமாவோட நிப்பாட்டணும். அது அரசியலுக்கு வரும்போது எவ்வளோ ஆபத்தாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி மாதிரி ஒரு கூட்டம் வருது, சிந்திக்காத கூட்டம். பெரியார் என்ன சொன்னார்? நான் சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்காத, நீ உன்னோட அறிவை யூஸ் பண்ணி சிந்திச்சு அது கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கோ அப்படிங்கிறாரு விஜய். அந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் வாதத்தை விஜய ஒரு 4 புக்கு படித்த மனுஷன் மாதிரியா விஜய் பேசுறாரு. தண்ணிக்கு அடியில் நீர்மூழ்கியில் போய் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அறிவு எனக்கு இருக்கு. எனக்கு வந்து இது தெரியுமா அது தெரியுமா, அந்த மோட்டர் ஆப்ரேட்டட் வெஹிக்கிளா? நான் வந்து உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ளேயே போய் ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி பேசலாங்க. நான் நினச்சா போய் யூஎஸ் லைக் ஈரான் வார நான் நிப்பாட்டிடுவேன். நான் ட்ரம்ப்கிட்ட போய் பேசி வார நிப்பாட்டிடுவேன். யாரும் நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம். பேசிக்கிட்டே இருக்கிறது அரசியல் கிடையாது. இவர் பேசவும் மாட்டேங்கிறாரு முதல்ல. அதுவும் ஒரு பிரச்சனை. எங்க வந்து பேசினாரு? ஒன் வே கம்யூனிகேஷன்ல உங்களை நீங்க என்ன சொன்னாலும் கைத்தட்டுற மக்கள் மத்தியில் முன்னாடி பேசுற ஒரு 2 பேர்ட்ட உட்காந்து இன்டெலெக்சுவல் டிபேட் பண்றதுக்கு விஜயால முடியுமா? பேசுறது வேற, சொல்றது வேற. இவர் சொல்றாரு தவிர பேச மாட்டாரு, 2 பேரோட பேச மாட்டாரு. இப்ப இந்த ஓவரால் டைனமிக்ஸ்ல தமிழ்நாடு அரசியல் சூழல் அப்படின்றதுல
நமக்கு ஒரு பொது மனசாட்சின்னு ஒன்று அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம். தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் ஒரு பொது மனசாட்சி இருக்குது. நீட்டுன்னு வந்தால் எல்லாரும் எதிர்ப்பாங்க, ஜல்லிக்கட்டுன்னு வந்தால் எல்லாரும் ஆதரிப்பாங்க, அனிதா மரணம்னா எல்லாரும் கலங்குவாங்க, மோடின்னு வந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பாங்க. ஒரு ஒடுக்குமுறை வந்தது அப்படின்னா, இங்கேயும் ஒடுக்குமுறைக்கான கருவிகள் சக்திகள் இருந்தாலும் கூட மக்களுடைய பொது மனநிலை அப்படின்னு வரும்போது அவன் பொதுவெளியில் தன்னுடைய சாதி அவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டான், அவன் மறப்பான். வீட்டுக்குள்ளே வந்து அவன் அகமண முறையை பின்பற்றினாலும் வெளியே வந்து காதலிச்சா என்னப்பா தப்புன்ற பேசுகிற அளவுக்கு சமுதாய நெருக்கடி ஒன்று இருக்குது அப்படின்றத உருவாக்கி இருக்கோம்ல. இப்போ இதை உடைக்கிறதுக்கு இவர் இந்த வேலையை பார்க்குறாரு. அதனால் அவரை பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு விமர்சிக்கிறோம். இந்த விமர்சனத்தை வந்து அவர் மறுக்கிறார். நான் எப்படி பி டீம் ஆவேன், நீங்கள் தான் கூட்டணி வச்சுருக்கீங்க, திமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணியா? எப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை, பிஜேபி வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி பிரச்சனை பண்ணுமா, டிஎம்கே வந்து அதை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்குமா? இது வந்து ஒரு செட்டப் அப்படின்றாரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ விசிலுக்கு ஐசிசி பேன் பண்ணாங்களே, அதுக்கு என்ன சொன்னாங்க? அதாவது அமித்ஷாவோட பையன் தான் ஜெய்ஷாவா, அவர் தான் பிசிசிஐ சேர்மேனா, ஓகேங்களா? இங்கே வந்து உதயநிதி வந்து அமித்ஷாக்கு கம்யூனிகேட் பண்ணி, அமித்ஷா ஜெய்ஷாக்கு கம்யூனிகேட் பண்ணி ஜெய்ஷா வந்து விசில பேன் பண்ணிட்டாராம். இந்த மாதிரி கதை எழுதுற அந்த சினிமா மனப்பான்மையை விட்டு இவங்க இன்னும் வெளியே வரவே இல்லை. அவ்வளவு தூரம் போக வேணாம் ப்ரோ. கட்டின ஒய்ஃப் அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க, இவர் மேல டார்ச்சர் பண்றாரு, என்னை வந்து துன்புறுத்துறாருன்னு ரிப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு திமுக காரணங்கிறான் ப்ரோ. நான் சொன்னோம்ல, பிஜேபி என்ன நடந்தாலும் முஸ்லீம் தான் காரணம், முஸ்லீமால் தான் இந்த நாட்டில் எல்லாமே நடக்குது. அதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹேட் பாலிடிக்ஸை மட்டும்தான் இவர் பண்ணுறாரு. எதுக்காக அந்த ஹேட் பாலிடிக்ஸை பண்ணுறாரு? சரி, ஓகே, நம்ம வந்து லைக் தனக்கு முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர விஜய்க்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. 2026 தேர்தலில் விஜய் ஃபேக்டர் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக லைக் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அங்கிட்ட இருக்காங்க, அதை நம்மளால் மறுக்க முடியாது, இருக்காங்க, ஓகேங்களா? அவங்க வந்து என்ன சொன்னாலும் அவங்கள திருத்த முடியாது. ஆனால் அந்த ஒரு ஃபேக்டரே விஜய் சிஎம்மாக மற்றவங்களுக்குலாம் ஃபேன்ஸ் கிடையாதா? சினிமாவில் விஜய்க்கு மட்டும் தான் ஃபேன்ஸா? மற்ற யாருமே அவங்க எல்லாரும் விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வம்பு இழுத்து வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு எதிரியாக காமிச்சு வச்சிருக்காரு, எல்லாத்தையும் ஒருமையில விமர்சிச்சு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சண்டை இழுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் விஜய் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது, ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்து லைக் அவர் ஃபேன்ஸ் மட்டுமே ஓட் பண்ணி வந்துடலான்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து ஒரு கனவு தான். ஒரு கனவு உலகத்திலேயே விஜய் வந்து அந்த சினிமாவில் ட்ரீம்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரீமில் மட்டும்தான். அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட சொல்ல முடியாது. ஒரு அவர் 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 உலகமே தனி, சங்கிகளோட உலகமே தனி நம்ம சொல்லணும்ல, அதே மாதிரி விஜயோட உலகமே தனியா தான். ஆமாம், கற்பனை உலகம் மட்டும்தான். அந்த கற்பனை உலகம் அவருக்கு ஒரு ஃபெயிலியராக தாங்க மாட்டாருங்க அவர், ஓகேங்களா? இவ்வளோ ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. அவரோட நம்பிக்கை இருக்கு, அதே தான் நம்பிக்கை, நான் எப்படியாவது வந்துடுவேன்ட்டு. ஒரு ஃபெயிலியர் வந்து அவர் ஆஃப் ஆயிடும். அது தெரிஞ்சுதான் நம்புறாருங்கிறீங்களா? ஆக்சுவலாக அவர் ஜெயிப்போன்றதை நம்பிட்டு தான் இருக்காரு. விஜய் நம்புறாரு, சிந்திக்க யூஸ் பண்ணுறதே கிடையாது. விஜயும் சரி, நிர்வாகிகளும் சரி, அவர் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பயங்கரமாக நம்புறாரு. இந்த ஒரு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவரே வாஷ் அவுட் ஆயிடுவார். ஜேஎன்யூவில் வந்து சமீபத்தில் நிறைய கேஸ்ட் பேஸ்ட் அட்ராசிட்டிஸ் நடக்கிறதா நியூஸ்லாம் வருது. சில பேரை அட்டாக்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஏபிவிபி கேங்கை சேர்ந்தவங்க. லாஸ்ட்டு வீக் முன்னாடி கூட நிறைய வந்துட்டு இருந்தது. என்ன நடக்குது ஜேஎன்யூவில்? டெல்லி யூனிவர்சிட்டி கதை நமக்கு தெரியும். டெல்லி யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்து மூத்திர ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, கோமி ஆராய்ச்சி, அப்புறம் சாணி ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, பாரத மாத ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு வெதிக் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஜேஎன்யூ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறோம். ஜேஎன்யூவில் என்ன நிலவரம்? இப்போ வந்து பிரச்சனை ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு. என்னாச்சுன்னா, லைப்ரரியில் வந்து சர்வேலன்ஸ் சொல்லி ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் சிஸ்டம்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்மளோட ஒப்பீனியன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டி இஸ் ஃபார் எவ்ரி ஒன், யாருனாலும் வந்து படிச்சுக்கலாம், யாரையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்றோம். அதை வந்து மாணவர்கள் சங்கம், ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபேஷியல் ரெகக்னேஷனை வந்து டிமாண்ட் பண்ணாங்க, அதை ரிமூவ் பண்ணணுன்னே அதை வந்து உடைச்சிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துட்டு தான் உடைச்சாங்க. உடைச்சிட்டாங்க. அது எவ்வளோ டிமாண்ட் பண்ணாங்க, லைப்ரரிட்ட போய் பேசினாங்க, வைஸ் சான்சலர்கிட்ட போய் பேசினாங்க, எதுவுமே நடக்கலன்னு உடைச்சிட்டாங்க, ஓகேங்களா? அதனால் 5 பேர் ரெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. 2 செமஸ்டருக்கு நீங்கள் கேம்பஸ்குள்ளேயே வரக்கூடாது. அந்த ஒரு போராட்டம் ஒன்று சைடு போயிட்டு இருக்கு. இன்னொன்று யூஜிசி எக்விட்டி ரெகுலேஷன் வந்துச்சுல, ஜாதிய பெண்ணிய ஒடுக்குமுறைக்காக எல்லா டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட், ஜெண்டர், ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு யூஜிசி எக்விட்டி ரெகுலேஷன் 2026ன்னு ஒன்று வந்துச்சு. பிஜேபியை கூட பலரும் பாராட்டினாங்க. ஆமாம், அது வந்ததுக்கப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டியில் அப்பர் காஸ்ட் குரூப் வந்து எங்களுக்கு என்ன இருக்குது, இது வந்து எங்களுக்கு இன்ஜஸ்டிஸ், யார் எங்கள் அப்ரஸர் யார் அப்ரஸிவ் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே இல்லாமல் ஒரு பிராமினும் அப்பர் காஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு நம்ம சூரியகாந்த் இருக்கார்ல, சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி,
அதை ஸ்டே போட்டார். அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் ரோஹித் வெமுலா இன்ஸ்டியூட்டல் மர்டர், அவருக்கு ரோஹித் நேமில் ஒரு இப்போ கர்நாடகாவில் கூட ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்டை எல்லா யூனிவர்சிட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ப்ரொட்டஸ்ட் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது டெல்லி போலீஸ்க்கும் ஜெயின் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் மோதிடுச்சு. அதில் வந்து அம்பேத்கரோட போர்ட்ரேட்டை உடச்சிட்டாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் எமோஷ்னலி சார்ஜ் ஆகி கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு 14 பேர் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. தீகார் ஜெயிலில் போட்டாங்க, எஃப்ஐஆரும் போட்டாங்க. இப்போ அவங்க பெயிலில் வெளியே வந்திருக்காங்க. இதுதான் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குள்ளே இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு எந்த விதத்திலும் சளைத்தது கிடையாது. நான் ப்ராக்டிகல்ஸை கட்டடித்து விட்டு விஜய் கூட்டத்திற்கு போவேன் அப்படின்னு இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட்டுக்கு இவங்க மாணவர்கள் பாவமாக இருக்குங்க. இவங்களை பார்த்து கோவப்படுறத விட எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு தலைமுறை வரணும்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, எனக்கு இன்னொரு டவுட். இப்போ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு தான் போனீங்க, படிக்கிறத மட்டும் பார்க்கலாமே, ஏன் இந்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகள்லாம் ஈடுபடுறீங்க? எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமூகத்தில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் இருந்தால் நம்ம போன வேலையை மட்டும் படிச்சுட்டு வந்துடலாம். இங்கே தான் 1008 பிரச்சனை இருக்க. நீ மதத்தோட ஒரு ஐடென்டிட்டியாக ஒரு முஸ்லீமாக போனால் அதனால் ஒன்று ஒடுக்குமுறைக்குள்ளாக்குறாங்க, ஒரு தலிதாக போனால் ஒரு ஜாதியை சொல்லி ஒடுக்குமுறைக்குள்ளாக்குறாங்க. அப்போ நான் வெளியே வந்து குரல் கொடுத்தானே ஆகணும், நான் அமைதியாக இருக்கக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் படிக்க மட்டும் தான் போனீங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து ப்ரிவிலேஜான வாதம். யாருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்? ஒரு பிராமணிக்கு இருக்காது, உயர் சார்ந்து இருக்க ஒரு ப்ரிவிலேஜ். அப்போ அவன் சொல்ல தான் செய்வான், நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட ஒருத்தனுக்கு, பிரச்சனைகளை சந்திக்கிற ஒருத்தனுக்கு வெளியே வந்து குரல் கொடுத்து தான் ஆவான். அதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது வந்து ஒரு ப்ரிவிலேஜான ஒன்று தான். இப்போ ஒடுக்கப்பட்ட குரல்கள் இப்போது வெளியே வருது அப்படின் போது யூஜிசியினுடைய அந்த ரீசன்ட் கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மிங் அவுட் ஆஃப் ப்ளூ மூன்ற மாதிரி. என்னடா அது, நீயா நன்னே நாராசனே நீயானே இப்படி ஒரு சட்டத்தை, யூஜிசியா இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது? ஏன்னா மாமிடாலா ஜெகதீஷ்குமாரனுடைய வரலாறு நமக்கு தெரியும். டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கிளாஸில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு ரீல்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரீல்ஸில் பாடம் நடத்துங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்த்தோம். அதுபோல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு ஓரியன்ட் பண்ணுற மாதிரி தான் யூஜிசியினுடைய ரீசன்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்படி வந்துக்கிட்டு இருந்தபோது திடீர்னு ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மீதும் மைனாரிட்டி மாணவர்கள் மீதும் ஒரு கரிசனத்தோடு இதை கொண்டு வந்திருக்கிறாங்களே, இது உண்மையிலே பாதுகாக்கும் நோக்கமா அல்லது அப்பர் காஸ்ட் வெர்சஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ்ன்ற டஸ்ஸில் உருவாக்குறதுக்காகவே இது கொண்டு வரப்பட்டிருக்காங்க? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது ஓவர் நைட்டில் வந்தது கிடையாது. இதுக்கு பின்னாடி பல மூமெண்ட், பல ப்ரொட்டஸ்ட், பல சாக்ரிஃபைஸ் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஒன்று வரணுன்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆங்கில் ஜாதி கொடுமுறை இப்பவும் ஜெயலலிதா 2 மாதம் முன்னாடி லைப்ரரியில் லைக்கு ஒரு ஹாஸ்டல் வாலில் லைப்ரரியில் தலித்துக்கு அகேன்ஸ்டான ஸ்லோகன், தலித் பாரத் சோடோ, சமார் பாரத் சோடோ. தலித்து சமார்னா பாரத் சோடோ, நாட்டை விட்டு வெளியேறுங்க, உங்களுக்கான நாடு கிடையாது அப்படின்ட்டு ஒரு 19 வயசு பையன் லைப்ரரி. சமார்னா அது ஒரு காஸ்டா? ஆமாம், தலித் ஒரு காஸ்ட். ஓகேங்களா, வட இந்தியாவில் என்ன காஸ்ட் அது? இங்கே பறையர் பல்லர்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அங்கே அவங்க வட இந்தியாவில் சமாருங்கிறது ஒரு தலித், அவங்க ஷெட்யூல் காஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பர்வைசரோட டீல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே 95% மேலே சூப்பர்வைசர் யாராக இருக்காங்கன்னா உயர் ஜாதியினராகவும் பிராமின்ஸராகவும் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஃபேஸ் பண்ணுற மாணவர்கள் ஃபேஸ் பண்ணுற டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், ஏதாவது ஒன்று வந்து ஆகணும் அப்படின்ட்டு நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்போ அந்த பார்வையில் பார்க்கும்போது இது வந்து வெல்கமிங்காக தான். நம்முடைய அழுத்தத்தினால் கிடைத்த பலன் இது. அதுலேயும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. பாப்சா சார்பில் கூட ஒரு 8 பேஜில் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இதில் என்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு? யூஜிசி ரெகுலேஷன் 2012 ஆல்ரெடி இருந்துச்சு, அதுலேருந்து இது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான். ஆனால் அந்த 12ல் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. இதில் வந்து அந்த டிஸ்கிரிமினேஷனோட டெஃபினேஷன் இல்லை. இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்டாக இப்போ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிஸ்கிரிமினேஷனை யார் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கமிட்டி, வைஸ் சான்சலர், நீங்கள் ஒரு கமிட்டி போடுவீங்களா, அதை என்கொயரி பண்ணும், அவங்க வந்து டிஃபைன் பண்ணிப்பாங்க இது டிஸ்கிரிமினேஷனாக. அந்த கமிட்டியில் உயர் சாதியினர் இருந்தால் அவன் இந்த டிஸ்கிரிமினேஷனே இல்லைன்னு சொல்லுவான். அப்போ நான் அவங்க ஒடுக்கப்படுறேன், நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இங்கே வந்து இதெல்லாம் ஒரு ஒடுக்குமுறை இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் அதுதான் தீர்ப்பு. அதில் லூப் ஹோல்ஸும் இருக்குது. அந்த லூப் ஹோல்ஸை கரெக்ட் பண்ணி திருப்பி அமெண்ட்மெண்ட் இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதுக்கு அகேன்ஸ்டாக இப்போ வந்து அடுத்து வந்து மார்ச் 27 நினைக்கிறேன், மார்ச் 27 அடுத்த ஹியரிங்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமான உரையாடலாக அமைந்தது. அடுத்து நீங்கள் எப்போ திருப்பி சென்னை வரீங்க? ஊருக்கு போயிட்டு திருப்பி டெல்லி போகிறதுக்கு வருவீங்கல்ல? இப்போ டெல்லி போயிடுறேங்க. ஓ, இப்போ ஏன் டெல்லி போகிறீங்க? சரி, அடுத்து திருப்பி லிகமெண்ட் ஏதாவது வாங்க, சீக்கிரமாக அடுத்த உரையாடலை நிகழ்த்துவோம். அடுத்து நீங்கள் வரும்போது அந்த கட்சி புதைக்கப்பட்டிருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக பாடணும் அல்லது மாறணும். இவங்க அது நடக்காது, திருத்த முடியாது. இப்ப அடுத்து அவனுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அடுத்து வேற எந்த நடிகர் கட்சி ஆரம்பிப்பாரு, அது பின்னாடி போலான்னு ஒரு கூட்டம் தயாராக போக மாட்டான்ல, அவன் தான் கொண்டுருவானே. இருக்கிறவன கொண்டுட்டு தாண்டா அண்ணனே லேட்டாவாரு. உண்மையிலே மனசார சொல்றேன்,
இவங்க என்ன பண்றாங்க, விஜயை கேள்விக்குள்ளாக்குறவங்க எல்லாத்தையுமே வந்து பிஜேபி எப்படி பண்ணும், பிஜேபியை கொஸ்டின் பண்ற எல்லாத்தையும் ஹிந்து விரோதி, ஹிந்துக்களை கொஸ்டின் பண்றாங்க. அந்த மாதிரி விஜயை கேள்வி கேட்கிற எல்லாத்தையுமே வந்து அவரோட விமர்சனம் விரோதி மாதிரி வந்துருக்காங்க. நான் மனசால சொல்றேன், விஜய் மேல எந்த வெறுப்பும் இல்லை. அவர் சினிமாவை என்ஜாய் பண்ண ஒரு ஆள் நானும். ஆனால் சினிமா வேற அரசியல் வேறுங்கிற புரிதல் எனக்கு இருக்குது, சரிங்களா? மனசார சொல்கிறேன், அவர் திருந்தி அந்த மக்கள் திருந்தி வந்தால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. அவர் அழியணும் ஒழியணும், அந்த மக்கள்லாம் அதே மாதிரி தற்குறியாகவே இருக்கணுங்கிற எண்ணம் சுத்தமாக இங்கே விமர்சனிக்க பண்ணுற யாருமே இல்லை. நம்ம அண்ணன் தம்பிங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரி போய் உழையிட்டு இருக்காங்க. நான் ப்ராக்டிக்கலாக கட் பண்ணிட்டு வந்தேன், நான் கருப்பிடி பண்ணேன், அவர் காருக்கு முன்னாடி ஓடினேன், அது எனக்கு பெருமை. இவங்க யாராவது சொல்லுவாங்க, யாருங்க முக்கியம், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு முக்கியமாக, ஒரு நடிகர் முக்கியமா? இது விஜய் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே சொல்கிறோம். யாருக்கு வேணா முதல்ல அப்பா அம்மா. அப்படியே உங்களுக்கு இன்னொரு ஆளை, உங்கள் குடும்பத்தை தவிர வேற ஒரு ஆளை நீங்கள் வந்து ரொம்ப நேசத்துக்கு உயர்வாக கருதுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும். இதெல்லாம் பேசிக் லாஜிக். இதை உட்காந்து நம்ம வந்து டிவியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு பாடம் எடுக்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அதுவே ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம். இதை மாறி வரணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். இப்படி ஒரு சூழலில் தான் சிஎம் அன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுது. வாரத்தில் 5 நாள் 6 நாள் குடும்பத்தோட இருப்பா, 1 நாள் 2 நாளைக்கிட்டு வா, மீதி 6 நாள் உன் குடும்பத்தை என்ன பண்ணணுமோ அதை பாரு, குடும்பத்தை கைவிட்டுட்டு நீ ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இது ரசிகர்கள் எப்படி நீங்க வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம சொன்னவங்க வந்து ஆமை அஜித் ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. ஐயோ உண்மையா அவர் சொல்றாங்க உன் குடும்பத்தை பாரு அப்படின்ட்டு. விஜய் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆமையாக இருக்கிறோம், நீங்கள் முயலாமையாக இருக்கிறீர்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டோட முடிப்போம். நன்றி தோழர். நன்றி.